சட்டப்பேரவையில் தொடங்கப்பட்டு 700 உறுப்பினர்களை நம்ம வைத்திருந்தோம். அது காலப்போக்கில் ஒவ்வொன்றாக குறைந்து வந்துள்ளது. இப்பொழுது நம் நாளொன்றில் 60 உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். இந்த 60 உறுப்பினர்களையும் அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் AITC. தமிழ்நாட்டில் கடந்த 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் சில்லறை மதுபான விற்பனையை மேற்கொண்டு வருகிறது. டாஸ்மாக் நிறுவனம் நடத்துகிற இந்த மதுபான விற்பனையில் விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என்று பல்வேறு அடுக்குகளில் ஏறத்தாழ 26,000 பணியாளர்கள் தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் 30,000 பணியாளர்கள் பணிக்கு எடுக்கப்பட்டார்கள், பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். பின்னர் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 26,000 என்ற நிலைக்கு குறைந்திருக்கிறது. கடந்த 21 ஆண்டுகளாக பணி தொடர்ச்சியுள்ள இவர்களை பணி நிரந்தரம் செய்யாமலும், காலமுறை ஊதியம் நிர்ணயித்து வழங்கப்படாமலும், ஓய்வு பெறுகிற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காமலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 முக்கிய கோரிக்கைகளையும் இதனோடு இணைந்த மற்ற சில கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடி வருகிறோம். மாறி மாறி வருகிற அரசுகள் வாக்குறுதி கொடுக்கிறார்களே தவிர கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவதில்லை. எனவே வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் தொழிற்சங்க இயக்கத்தை தொடக்கி வைத்த சிந்தனை சிற்பி, தொழிலாளர் நலனுக்காக இந்தியாவிலேயே முதலாக மே தினத்தை கொண்டாடிய மாபெரும் களப்போராளி சிங்காரவேலர் அவருடைய நினைவு நாளில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக பணியாளர்கள் தொடங்குவது என்று அறிவித்திருக்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அண்ணன் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் தஞ்சாவூரில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் கலந்து கொண்ட மாபெரும் மாநாட்டில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. 10வது மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டம் இதுவரையிலும் அரசின் கவனத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அரசின் கவனத்தில் உள்ள இந்த போராட்டம் குறித்து டாஸ்மாக் நிர்வாகமோ மற்ற அமைப்புகளோ இதுவரையிலும் பேச்சுவார்த்தைக்கான எந்த தயாரிப்புகளையும் செய்யவில்லை, பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்திற்கான தயாரிப்பு பேரவை கூட்டங்களை மாவட்டம் தோறும் மேற்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே சில மாவட்டங்களில் இது போன்ற எழுச்சிமிக்க பேரவை கூட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்று மதுரை மாநகரில் இந்த எழுச்சிமிக்க மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையாக 26,000 பணியாளர்களில் ஒரு 10,000 பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்ட தயாரிப்பாக இன்று இந்த மதுரையிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட டாஸ்மார்க் நம்பி தான் ஒரு அரசு இயங்கக்கூடிய ஒரு நிலையை 10,000 தொழிலாளர்கள் நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா கடையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி 21 ஆண்டுகளாக ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பாடுபட்டு இந்த வருமானத்தை ஈட்டி கொடுத்திருப்பவர்கள் பணியாளர்கள். ஆரம்ப நிலையில் ஆயிரக்கணக்கான கோடிகளிலிருந்து இன்றைக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் 1/3 பங்கு டாஸ்மாக் பகுதியில் வருகிறது என்றால் இவர்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும்.
கண்ணியமான வாழ்க்கை தேவை என்ற கோரிக்கையில் கவனம் செலுத்த வேண்டிய திராவிட மாடல் அரசு இதில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டோம். அந்த ஏமாற்றம் தொடரக்கூடாது. இந்த விடியல் அரசு எங்கள் வாழ்க்கையில் இருளை நீக்கி விடியல் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு. உயிர் பயத்தோட பணியாளர்கள் பணியாற்றுறாங்க. கேஷை கொண்டு போக முடியல, அடிச்சு பிடிக்கிறாங்க, உள்ள கடைக்குள்ள வந்து மிரட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நிரந்தர தீர்வு எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? டாஸ்மாக் பணியாளர்களை பணி நியமனம் செய்யும் போதே ஒப்பந்த பணியாளர்கள், தொகுப்பூதிய பணியாளர்கள் என்று ஒரு பணி பாதுகாப்பற்ற நிலையிலே தான் பணியில் நியமனம் செய்யப்பட்டார்கள். பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம், பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்யுங்கள் என்று 20 ஆண்டுகளாக கேட்கிறோம். இதுவரையிலும் திட்டவட்டமான எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை. சமூக குற்றவாளிகளால் தாக்கப்படுகிற போது எங்கள் பணியாளர்கள் குற்றுயிரும் குலையுமாக சிதைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ உதவி பெற்று தருவதற்கு கூட பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. குறிப்பாக விழாக்காலங்கள் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.